அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு ஒரே நாளில் ஸ்டாலின் அவர்கள் 38 லட்சம் மக்களுக்கு வந்து 2000 ரூபாய் வச்சு அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுருக்காரு. மொத்த தொகை வந்து பார்த்தீங்கன்னா 750 கோடி. இதெல்லாம் எதனால் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள், கைம்பெண்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து நலிவு நிலையில் இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் நலிவு நிலை போக்கும் நிதி அப்படிங்கிற திட்டத்தின் அடிப்படையில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு புது ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஸ்கீம். எப்படி வந்து இதுக்கு முன்னாடி மாதம் வந்து பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது அடுத்த 3 மாதத்துக்கும் கோடை கால சிறப்பு நிதியாக ஒரு 2000 சேர்த்து 5000 ரூபாய் போறேன்னு சொல்லி பண்ணார் இல்லையா? அது மாதிரி ஏற்கனவே நீங்கள் வாங்கிட்டு இருக்கக்கூடிய 1200 ரூபாய், 2000 ரூபாய், 1500 ரூபாய் கூட 2000 ரூபாய் நீங்கள் கூடுதலாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. சரி, எதனால் சரியாக இந்த டைமில் கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் மக்களுக்கு வராது. மக்கள் இந்த தொகையை வந்து எங்களுடைய அப்பா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த தொகையை நினச்சி வாங்கிக்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஸ்டாலின் தப்பு கணக்கு போட்டிருக்காரு. ஆனால் கள நிலவரம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் பணத்தை வாங்கிக்கிட்டாங்க, அதுக்கெல்லாம் ஸ்டாலின் தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க, ஓகே நன்றின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஓட்டு போடுவீங்களா? இது ஸ்டாலின் அவர்கள் உங்களுடைய துயர் நீக்க கொடுத்துருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரே பதில் தான், எங்களுக்கு நாமம் போட பார்க்குறாரு ஸ்டாலின்னு போட்டு உடச்சிட்டாங்க. கொடுத்துறாங்கன்னா அவங்க ஓட்டு வாங்குற வரைக்கும் தான் அது. அப்புறமா நாமத்தை போட்டுருவாங்க. எலெக்ஷன் நேரம் அவன் காக்கா பிடிக்கிறதுக்காக கொடுக்குறானுங்க. காக்கா பிடிக்கிறதுக்காக. ஆமா, எதுக்கு நீ உதவி தொகை தர? அது அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. பிரயோஜனமே இல்ல. மருந்து மாத்திரை வாங்குறதுக்கெல்லாம் ஏமா யாருமே அப்பா யாரும் எனக்கு பிள்ளை இல்லையா? தேர்தலுக்காக தான் இது அறிவிக்கிறது. பணம் தேர்தலுக்காக முன்னே அறிவிச்சா ஒரு நோட்டு போடுவாங்க இல்ல, ஓட்டு போடுறதுனால அறிவிக்கிறார். இப்படி ஒரு திட்டத்தை ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஒரு ஆளுங்கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே எதிரான மனநிலை மக்கள்கிட்ட உருவாகிக்கிட்டே இருக்கும். அது வந்து ஓவர் த பீரியட்ல அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்த ஒரு வருஷத்துல ஸ்டாலின் அவர்கள் என்னதான் பண்ணாலுமே மக்கள் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அது 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம்னு சொல்லி இப்போ கடைசி 5வது வருஷத்தினுடைய எட்ஜில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, இதை ஏன் நீங்கள் பண்ணல, நீங்கள் சொன்னீங்களே இதை இன்னும் பண்ணலையே, இதை நீங்கள் பண்ணுறதா சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்களே எதுவுமே நீங்கள் செய்யலையே, இன்னும் பல கேள்விகள் வரும் இல்லையா? அப்படிப்பட்ட கேள்வி அனைத்து தரப்பு மக்களிடையும் வந்திருக்கு. அது இந்த பெண்கள், ஆண்கள், மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற எந்த கேட்டகரியில் எல்லா தரப்புலையுமே அந்த கேள்விகள் வந்திருக்கு. இப்போது ஒவ்வொரு தரப்பையாக நம்ம வந்து காம் டவுன் பண்ணணும், ஒவ்வொரு தரப்பையும் நம்ம வந்து கூல் டவுன் பண்ண வேண்டியிருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே பெண்களுக்கு சிறப்பு நிதியாக 5000 ரூபாய் வந்து ஒரே நாளில் போட்டு விட்டாங்க. 6500 கோடிங்க, சாதாரணமாக இல்லை. ஒரே நாளில் 6500 கோடி நேரடி அக்கௌண்ட்டுக்கே வந்து விழுந்துருச்சு. அதை வந்து அதுக்கப்புறம் வீடியோ வேறு வெளியிட்டார் இல்லையா? நீங்கள் பத்திரமா செலவு பண்ணுங்க, சேமித்து வச்சுக்கோங்க, கோடை காலத்தில் வந்து பயனாகும் அப்படி இப்படின்னு எக்கச்சக்க விஷயங்கள் பேசினார். அதனுடைய எதிர்விளைவு எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நாங்கள் எங்களுடைய விருப்பப்பட்ட கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம், இது எங்கள் பணம் தான் பாதி பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் 1,31 லட்சம் மக்களுக்கு இந்த நிதி போய் சேர்ந்துச்சு. அந்த நிதி போய் சேராத கிட்டத்தட்ட 90 லட்சம் பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் என்ன முடிவு பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைக்காததுக்காகவே நான் உனக்கு ஓட்டு போட மாட்டேன்ற ஒரு கோபம் வந்து அவர்கள்கிட்ட இயல்பாகவே இருக்குது. அதே மாதிரி தான் இந்த மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்கள், முதியோர்கள் லிஸ்ட்லையுமே பார்த்தீங்கன்னா பல நபர்களுக்கு அந்த ஒரு சிக்கல் இருக்குது. எங்களுக்கு வந்து பல பேருக்கு கிடைக்கலங்கிறது ஒன்று. அதே டைமில் கிடைச்சவங்களுமே இப்போ பேசுகிறது நீங்கள் கேட்டிருப்பீங்க, அவர்கள்லாம் முதியோர் தொகை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினதுக்கு அப்புறமா கூட இந்த மாதிரி மனநிலை தான் எடுக்கிறாங்க. இல்லை இவங்க கடைசி வருஷம் கொடுக்குறாங்க. நீங்கள் அப்பட்டமாக பாருங்களேன், தேர்தல் வந்து இன்னும் சில நாட்களில் வர இருக்குது அப்படின்னா, இப்போ போயிட்டு நாங்கள் வந்து உங்களுக்கான நலிவு நிலையை நாங்கள் போக்குறோன்னா, இத்தனை ஆண்டு காலத்தில் நலிவு நிலையை நீங்கள் மாற்றாமல் விட்டது என்ற ஒரு கேள்வி இயல்பாக வருமா வராதா? நீங்கள் வீட்டு வரி ஏற்றிருக்கீங்க, சொத்து வரி ஏற்றிருக்கீங்க, மின் கட்டணம் ஏற்றிருக்கீங்க, இப்படி எல்லா பொருளுமே வந்து விலையேறினதுக்கு பின்னாடி நாங்கள் வந்து உங்களுக்கு நிதியை வந்து கையில் கொடுத்துட்றோம், இதை நீங்கள் செலவு பண்ணி திருப்பி அரசாங்கத்துக்கே கொடுத்துருங்கன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? இப்போது ஒரு தொழில் தொடங்குறதுக்கு வந்து அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி இல்லா கடன் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்கீமில் வந்து வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னா அது நம்ம பாராட்டத்துக்குதுன்னு அதுன்றது வேற. இவர்கள் நேரடியாக தேர்தல் வரும்போது மட்டும் இதை நீங்கள் துயர துடைக்கிறதுக்கு, நலிவு நிலையை போக்குறதுக்கான நிதியை கடந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அது வேற கதை. கடைசி கட்டத்தை வந்து கொடுக்குறீங்க இல்லையா? இது வந்து சட்ட ரீதியிலாகவும் திமுகவுக்கு ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்துறதுக்காக காத்திருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ எதிர்கட்சிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையத்துக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி தேர்தல் வந்து தேதி அறிவிக்கக்கூடிய நேரத்தில், ரொம்ப கிட்ட வர நேரத்தில் இவர்கள் வந்து வாக்குகளுக்கு பணம் கொடுக்குறாங்க, வாக்குகள் லஞ்சம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறதுக்கு வந்து இருக்கிறாங்க. கூடவே உயர்நீதிமன்றத்துக்கும் ஒரு மனு வந்து தாக்கல் பண்ணப்பட இருக்குது. அப்போ இந்த 2 விஷயங்களும் சட்ட ரீதியாகவே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுறாங்க. ஏன்னா திமுகவினுடைய ஸ்டாண்டே கடந்த காலங்களில் ஒரு அரசியல் கட்சி இது மாதிரி நிதி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி விமர்சனம் பண்ற இடத்துல இருந்திருக்காங்க. சமீபத்திய உதாரணம்ன்றது பீகார். அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியிலையும் திமுகவுக்கு ஒரு சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீதிமன்றம் போயிட்டு இதெல்லாம் வந்து லஞ்சத்தில் நீங்கள் அடங்கும், இதெல்லாம் நீங்கள் அப்படி தான் பண்ணுறீங்க. ஏன்னா ஏற்கனவே போயிட்டு இருக்க திட்டத்தை நிறுத்தக்கூடாதுன்றது விதிதான். ஆனால் ஏற்கனவே போயிட்டு இருக்கிற திட்டத்தில் கூடுதல் நிதியை கொடுத்து, அதுவும் டெம்பரரியாக ஒரு ஒன் டைம் பேமெண்ட்டாக நீங்கள் கொடுக்குறீங்க பாருங்க. இதே தொடர்ச்சியாக நாங்கள் வந்து மாதம் 5000 ரூபா கொடுப்போம்னா அது வேற. ஸ்கீமை மாத்திர ஆங்கிளில் போயிடுது. ஸ்கீமை மாத்துறது இல்லை,
ஒரு துயர் துடைப்பு நிதி, ஒரு நலிவை வந்து போக்கும் நிதி, சிறப்பு நிதின்னு சொல்லி சரியா தேர்தலுக்கு முன்னாடி ஒரு முறை மட்டும் நீங்க பேமெண்டா கொடுத்தீங்கன்னா சட்ட ரீதியில் மிகப்பெரிய சிக்கலை திமுக சந்திக்க வேண்டி இருக்கும். நீங்க 2023 செப்டம்பர்ல தானே நீங்க தொடங்குனீங்க, அதற்கு முன்னாடி ஏன் நீங்க பண்ணல அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 27,000 ரூபாய் எங்களுக்கு நீங்க மொத்தமா இன்னும் கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி அப்பவே வந்து பல பேர் கேள்வி கேட்டாங்க. நீங்க வந்து பேலன்ஸ் உள்ள காசு கொடுக்குறீங்கன்னா எங்களுக்கு பழைய பெண்டிங் பேமெண்ட்டை முதல்ல கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவில் திமுக ஒரு வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கான்னு பாத்தீங்கன்னா களத்துல இல்லை. ஏன்னா மக்கள் இன்னைக்கு தெளிவா இருக்காங்க. மக்கள் எத்தனை நாள் தான் வந்து முட்டாளாவே இருப்பாங்க? வெளிப்படையா வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் கிட்ட வரும்போது பணம் கொடுத்து வாக்கு வாங்க பாக்குறாங்கன்னா அது எப்படி இப்போ வரைக்கும் இது நம்பிக்கிட்டு மக்கள் வாக்களிப்பாங்க? சரி, இந்த முறை நீங்க 5,000 ரூபாய் கொடுத்துட்டீங்க இல்லையா? இந்த முறை நீங்க இப்போ புதுசா 2,000 ரூபாயும் கொடுத்துட்டீங்க. ஒரு 38 லட்சம் பேருக்கு 2,000 ரூபாய் கொடுத்துட்டீங்க. 1,31,00,000 பேருக்கு 5,000 ரூபாய் கொடுத்துட்டீங்க. இப்போ இப்படி வந்து கொடுக்கறதுக்கு பணம் எங்கிருந்து வருது? தமிழ்நாட்டினுடைய கஜானாவில் எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கடன் வந்து 10,70,000 கோடிக்கு வந்து மாறி இருக்கு. திமுக 5 ஆண்டுல மட்டும் கிட்டத்தட்ட 5,5 லட்சம் கோடி கடன் வந்து திமுக அரசு மட்டும் வாங்கியிருக்கு. இது ரெக்கார்டு. இது தமிழ்நாட்டில் உள்ள எந்த அரசியல் கட்சியும் இதுக்கு முன்னாடி வந்து வாங்கல, ஆண்ட கட்சிகள் எதுவும் பண்ணல. இந்தியாவிலேயே இந்த லாஸ்ட் திமுக ஆண்ட 5 ஆண்டுகள் மாதிரி அதிகப்படியான கடனை எந்த மாநிலமும் வாங்கல. நாம தான் நம்பர் 1 இதுல கடன்ல. அந்த அளவுக்கு வந்து கடன் விகிதம் வந்து அவ்வளோ அதிகமாக நம்ம வாங்கியிருக்கோம். அது ஒரே ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த முறையெல்லாம் வந்து 1,4 லட்சம் கோடிக்கு மேலே வந்து கடன் வாங்கியிருக்கோம். அந்த பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. 2027 வருஷம் முடியும் போது இப்படி தான் இருக்குன்னு சொல்லி எஸ்டிமேஷன் வர போட்டிருக்காங்க. அப்போ எந்த அளவிற்கு வந்து தமிழ்நாடு நிதி சுமையில் வந்து இருக்கு. நீங்கள் கடன் வாங்குறது அப்படிங்கிறது இது இப்போ அன்னைக்கு கூட ஜெயரஞ்சன் கேட்டார் இல்லையா, கடனை நீங்களா கட்ட போறீங்க, அரசாங்கம் தானே கட்ட போகுது, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் பாட்டுக்கு வாழ வேண்டியதுன்னு சொல்லி கேட்பாங்க. அரசாங்கம் வட்டி கட்டுறாங்க. அது பலாயிரம் கோடிகளில் கட்டுறாங்க. அந்த பலாயிரம் கோடிகள்ன்றது மக்களுடைய வரி பணத்துல நேரடியாக போகுது. அரசாங்கத்துக்கு எப்படி வருமானம் வருது? இன்னைக்கு அரசாங்கம் வந்து ஒரே நாள் 6,100 கோடி 750 கோடின்னு சொல்லி நிதியை விடுவிக்கிறாங்கன்னா அது எப்படி வந்து அரசாங்கத்துக்கு வந்து வருதுன்னா மக்களினுடைய உழைப்பு, அந்த உற்பத்தி, அதில் கிடைக்கக்கூடிய வரி, இதெல்லாம் தான் வச்சு அரசாங்கம் கடனே வாங்குது. எங்களை காட்டி கடன் வாங்கி அதை எங்ககிட்டயே கொடுத்து நம்ம தலையில வந்து பார்த்தீங்கன்னா கடனை ஏற்றி வைக்கிறது எந்த வகையில் வளர்ச்சி திட்டமாக இருக்கும்? இது வந்து வளர்ச்சியே இல்லையான்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் பேசிக் இன்கம் கான்செப்டில் வர்றதுங்க. அதாவது ஒவ்வொருத்தங்க கையிலையுமே 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் நம்ம கொடுத்தோம்னா அவர்கள் பக்கத்தில் இருக்கிற கடையில போய் ஒரு பொருளை வாங்குவாங்க, செலவு பண்ணுவாங்க, அதன் மூலமாக பொருளாதாரம் மேம்படுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் அவர்கள் சொல்லலாம். ஆனால் இது எந்த நிலையில் நம்ம பண்ணணும்? இப்போ இவர்களுக்கு வந்து இருக்கிற பிரச்சனையே இல்லையா? இங்கே வந்து இவர்கள் எல்லாருமே வந்து அப்படி நிம்மதியாக இருக்கிறாங்க. இங்கே இது ஒன்று தான் வந்து பிரச்சனையாக இருக்குது. கையில் செலவு பண்ண மட்டும்தான் பணம் இல்லை, மற்ற எல்லாமே இருக்கின்ற நிலைமையில நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே. இங்கே வந்து சரியான சாலை வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, மருத்துவ வசதி வந்து எல்லாருக்கும் நியாயமான முறையில் ஒழுங்காக கிடைக்கப்படுறது இல்லைன்னு பல குற்றச்சாட்டுகள் இருக்கே. அப்போ அதை நோக்கி நாம் நகர்ந்து அதை சரி பண்ணணுமா? செலவு பண்ணுறதுக்கு மக்கள்கிட்ட பணம் இல்லை, நாங்கள் பணத்தை கொடுத்து பொருளாதாரத்தை ஊக்குவிக்க போகிறோம், மக்கள்கிட்ட நாங்கள் வந்து பணப்புழக்கத்தை ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? நாம் இன்னும் சரி பண்ண வேண்டிய விஷயங்களே நிறைய கிடப்பில் கிடைக்கிறோம். அதுதான் நம்ம வந்து முதல்ல ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். அதை இல்லை. அதுதான் இப்போ வந்து மக்கள் மத்தியில் கேள்வி வருது. சாமானிய மக்கள் இந்த கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார வல்லுநர்கள் தான் உட்காந்து இதெல்லாம் கேட்கணும்லாம் இல்லை. பாமர மக்களே கேட்குறாங்க. தேர்தல் வந்தால் கொடுக்குறதானே, அவங்க இதுக்காக தான் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுதான் அதை கையில் காசே வாங்குறாங்க. ஸோ மக்கள் ஒரு தெளிவான புரிதலில் இருக்கிறாங்க அப்படின்றதோட ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு பயத்தில் இருக்காரு அப்படிங்கிறது இந்த விஷயங்கள்லாம் காட்டுது. நீங்கள் வம்படியாக வந்து கஜானாவை காலி பண்ண வேண்டிய காரணம் என்ன? இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து நலிவு நிலையை போக்குறதுக்காக கொடுக்குறோம், பெண்களுக்கான சிறப்பு உதவித்தொகையை நாங்கள் கொடுக்குறோம்லாம் வெளியே சொல்லிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள ஸ்டாலின் அவர்களுக்கு தோல்வி பயம் இருக்கிறதா இது எல்லாமே காட்டுது. ஏன்னா நீங்கள் கூட்டணி கட்சிகளில் அவ்வளோ சலசலப்பு இருக்குது. அதே மாதிரி மக்கள்கிட்ட ஆட்சிக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறது அவ்வளோ அதிகமாக இருக்குது. அப்போ இது எல்லாத்தையுமே சமாளிக்கணும்னா பணத்தை அள்ளி கொடுங்க. அப்போ கட்சி ரீதியாக பணத்தை கொடுத்தா என்ன ஆகும்? அது வந்து இப்போ ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது ஈடி வரைக்கும் அவர்கள் வந்து கையில் இருக்குது. அப்போ தேர்தல் சமயத்தில் பணத்தை நம்மளால் வெளியே எடுக்க முடியுமானே தெரியாது. நீங்கள் எப்படி வந்து தேர்தல் டைமில் ஃப்ரீயாக வந்து ஃபண்ட் பண்ணுவீங்க, நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு பணத்தை சேர்ப்பீங்க? அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு இந்த முறை. ஏன்னா அங்கே ஈடியை வச்சு ஒரு மினிஸ்டரோட வீட்லேயும் ரைடு விட்டாங்கன்னா அவங்க மொத்த பேரும் லாக் ஆகிடுவாங்க, வெளியே வர முடியாது. அப்போ இப்போவே என்ன பண்ணோம்? அரசாங்கமே வந்து பணத்தை கொடுத்துட்டோம். இதே நபர்களுங்க சில மாதத்துக்கு முன்னாடி பீகார் தேர்தலில் எப்படி வந்து பெண்களுடைய அக்கௌண்ட்டுக்கு 10,000 ரூபாய் நீங்கள் போடலாம், அது இலவசம் கிடையாது, அது வந்து வட்டி இல்லா கடன் மாதிரி, அது என்ன சொல்கிறது, ஒரு தொழில் வளர்ச்சிக்காக கொடுக்கப்படுற நிதி மாதிரி ஒன்று. அதையே வந்து தவறுன்னு சொல்லி பேசின நபர் நம்மளுடைய ஐயா ஸ்டாலின் அவர்கள். காங்கிரஸ் கட்சியெல்லாம் சேர்ந்தான் இது வந்து ஜனநாயகத்திற்கே எதிரானது, இதுக்கு எதுக்கு நீங்கள் தேர்தல் வைக்கிறீங்க, நீங்களே ஜெயிச்சு அறிவிச்சுட்டு போயிட வேண்டியதானு சொல்லி அந்த அளவிற்கு பேசினாங்க. அப்போ அதே செல்வ பெருந்தகை அவர்கள் இன்னைக்கு பேசுவாரா ஸ்டாலின் அவர்களை பார்த்துன்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்றைக்கு வந்து திமுக அன்னைக்கு எடுத்த ஸ்டாண்ட் எடுக்குமா?
தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலுக்கு வெகு நெருக்கிய டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பணம் கொடுக்கறதுங்கிறது வாக்குக்கு பணம் கொடுக்கற மாதிரிங்கிறத அன்னைக்கு பேசின திமுக இன்னைக்கு பேசுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அப்போ இது நிச்சயமா நமக்கு எதை காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா திமுகவிற்கான அந்த ஒரு பின்னடைவு தான். இப்போ தேர்தல் காலகட்டம் வந்து நெருங்கும் பொழுது முன்னாடி ஊடகங்கள் பேசின மாதிரி கூட்டணி வந்து வலுவா இருக்கு, நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பெருமையான ஜெயிப்போம், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை, எதிரில் எங்களுக்கு எதிரிகளே இல்லை அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. எங்க என்ன கணக்கு போட்டாங்கன்னா திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் தான் பிரியும், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்மளோட சைட்ல இருந்து வாக்குகளை பிரிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு கணக்கு போட்டு வச்சிருந்தாங்க. இப்ப அதிமுக வந்து கூட்டணியே இல்லாம தனித்து விடப்பட்டிருக்காங்க, அவர்களுக்கு வந்து எதுவுமே கூட்டணியே சேராது, நாங்க பாருங்க எவ்வளவு பெரிய டீமா இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா பாஜகவும் உள்ள வந்துருச்சு, பாமகவும் உள்ள வந்துருச்சு. கிட்டத்தட்ட 2021 அவர்கள் என்ன ஒரு அணியா இருந்தாங்களோ அந்த அணி அங்க ஃபார்ம் ஆயிருக்கு. கூடவே அமமுகவும் உள்ள வந்திருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃப்ராக்ஷனும் இல்லாமல் அதிமுக இப்போ ஒன்றிணைஞ்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திமுகவோட அந்த ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்பிளிட் பண்றதுக்கான வேலைகள் அவர் தனியாக பார்த்துட்டு இருக்காரு. காங்கிரஸ் கட்சியவே திமுக இருந்து வெளியெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் நார்மலாக தனியாக நின்னாலுமே திமுகவினுடைய ஓட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஜோசப் விஜய்னு அவர் அடையாளப்படுத்துறதுல இருந்து எல்லாமே அரசியல் தான். கிறிஸ்தவர்களுடைய வாக்கு, சிறுபான்மையோட வாக்குகள் வந்து விஜய்க்கு அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, பட்டியல் சமூக வாக்குகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த வாக்குகள் வந்து சரியான முறையில் விஜய் அவர்களுக்கு போக வேண்டியது தானா, விஜயோட அரசியல் சரிதானாங்கிறது தனி கணக்கு. ஆனா போகுதானா போகுது. நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது சீரா ஒரே பாதையில போயிட்டு இருக்கும்போது அவர் நாம் தமிழர் கட்சி எத்தனை வாக்குகள் அதிகப்படியாக வாங்கினாலும் அது எல்லா கட்சியுமே பாதிக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதிமுகவையும் பாதிக்கும், திமுகவையும் பாதிக்கும், பாஜகவையும் பாதிக்கும். இப்போ அண்ணாமலை இல்லாத பாஜக அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய ஸ்கோப்பை வந்து அந்த ஓட் பேங்க்ல ஏற்படுத்தியிருக்கு. கடந்த 2024 தேர்தலில் 18 விழுக்காடு வாக்கு வங்கி என்டிஏ வாங்கியிருக்கு அப்படின்னா இந்த முறை அந்த வாக்குல ஒரு பகுதி அண்ணாமலை பண்ண அந்த ஒரு அதிரடியான அரசியல் இருக்கு இல்லையா, அந்த அரசியலை தேடி வந்து சீமான் பக்கம் வந்து வர இருக்காங்க. அப்ப இப்படி இங்க பல கட்டங்களை வந்து மாறினாலும் எல்லாத்துலயுமே திமுக ஒரு டேமேஜ் இருக்கு. திமுகவை எதிர்த்து தான் சொல்ல போனா நாம் தமிழ் ரொம்ப விரிவாக செயல்பட்டு இருக்காங்க. அப்ப நீங்க அப்படியே நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எதிரணிகள் எல்லாமே திமுகவினுடைய வாக்குகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியெடுக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இது போக மக்கள்கிட்ட வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை, இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கடந்த 2021 திமுகவுக்கு அது இல்லை. திமுக வந்து ஒரு சிறப்பான எதிர்கட்சி மாதிரி அவர்கள் செயல்பட்டு இருப்பாங்க, எல்லாத்துக்கும் போராடி இருப்பாங்க. ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட அது ஒரு பெரிய பிரச்சனையா மாற்றி போராடக்கூடிய அந்த ஒரு தன்மைங்கிறது திமுக எப்பவுமே இருக்கும். இப்போ நீட் தேர்வில் வந்து அனிதாவினுடைய மரணம் அப்படிங்கிறது தேசிய அளவில் பேசப்பட்டது, அதை பேச வைத்தது திமுக, அதில் மாற்றுக்கிறது இல்லை, பேசப்பட வேண்டியதுதான். அதே மாதிரி ஜெயராஜ் பெனிக்ஸினுடைய அந்த விசாரணை மரணம் அப்படிங்கிறதும் தேசிய அளவில் பேசப்பட்டது, பேச வச்சது திமுக. இந்த திமுகவினுடைய ஆட்சியில் எத்தனை விசாரணை மரணங்கள் நடந்திருக்கு, எத்தனை நீட் தேர்வு தற்கொலைகள் நடந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து பேசு பொருள் இருந்துச்சா, அதெல்லாம் ஊடகங்கள் வந்து மக்கள் கொண்டு போய் சேர்ச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா அதுக்கு காரணம் ஊடக லாபி. ஊடகங்களில் என்ன செய்திகள் வந்து பேசப்படணும், எது விவாதிக்கப்படணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுற இடத்துல திமுகவினுடைய அந்த பெண் நிறுவனம் வந்து இருக்கும். அப்போ இப்படி இவர்கள் வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லையா. இவ்வளவும் பண்ணியும் கூட மக்கள்கிட்ட இவ்வளோ எதிர்ப்பு நிலை இருக்குது அப்படின்னா அப்போ அதை சமாளிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பணத்தை வந்து பட்டுவாடா பண்ணுறாங்க. பட்டுவாடாவும் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்குற நிதியும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஏன்னா நீங்கள் சரியாக வந்து தேர்தலுக்கு முன்னாடி பணம் கொடுக்குறீங்க, கோடைக்கால நிதிங்கிறத 4 வருஷம் இல்லாத கோடைக்காலம் 5வது வருஷம் சொல்லி மக்கள் கேட்பாங்க இல்லையா, அப்போ அதற்கு உங்ககிட்ட பதில் இருக்காது. ஸோ இப்படி தான் வந்து இங்கே களம் வந்து இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்து மக்கள் ஏமாறுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது அந்த காலம். இப்போல்லாம் மக்கள் அதெல்லாம் பார்த்து ஏமாந்து ஓட்டு போட மாட்டாங்க. அரசியல் களம் வந்து ஸ்டாலின் அவர்கள் கணக்கு போடுற மாதிரி ரொம்ப சுலபமாலாம் இருக்க போகிறது இல்லைங்க, நமக்கு தெரிய வருது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் காலத்தில் மக்கள் என்ன பதிலடி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. நன்றி.